வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். அதில் ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும். 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டு தாளித்து இந்த சட்னியில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இட்லியோட இந்த சட்னியை நல்லா தளர தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மழை நேரத்துக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.